எனக்காக ஜெபித்த பாஸ்டர் நன்றி, உங்க அனைவருக்காக நன்றி. ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து இந்த பரபரப்பான வாழ்க்கையில வந்து எப்படி வந்து நேரத்தை நிர்வகிக்கிறது. ஓகே, managing time in a busy life. ஓகே, இப்போ இந்த டாபிக் வந்து ரொம்ப பெருசு. ஸோ வந்து நம்ம ஆண்ட்ராய்டு பிள்ளைகளாக இருக்கிறதுனால நம்ம எப்படி வந்து இந்த நேரத்தை நிர்வகித்து நம்ம பார்க்கலாம். ஓகே, உங்களுடைய நேரத்தை மிகவும் வீணாக்குவது எது? What wastes your time the most? ஓகே, நம்ம பார்க்கலாம். அப்படியாக எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 15 to 16 வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. நான் அதில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன். Ephesians chapter 5 verse 15 to 16. ஓகே, ஞானம் மற்றவை போல நிலவார்கள். இரண்டாவது, ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நட. 16 வசனத்தில் நீங்க பார்த்தீங்களா, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள். இந்த வார்த்தை அடிப்படையில் கொண்டு நம்ம ஞானம் மற்றவை போல நடக்கக்கூடாது, ஞானம் உள்ளவர்களை கவனமாய் நடக்க வேண்டும். இப்போ காலத்தை எப்படி வந்து நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்வது நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மாசத்துல நம்ம என்னென்ன வேலை செய்வோம். ஓகே, மாசத்துல வந்து நம்ம செய்யும்போது அது டைம் டேபிள் சொல்லுவோம். ஓகே, செய்ய வேண்டிய வேலை. ஓகே, டைம் டேபிள் சொல்லுவோம். ஓகே, அந்த டைம் டேபிள் வந்து ஓகே டு டூ லிஸ்ட் ஒன்று இருக்கு. ஓகே, இதான் வந்து வீக்லி. ஸோ வீக்லி உங்களுக்கு வந்து என்னென்ன வந்து இப்போ வந்து நீங்கள் என்னென்ன செய்யணும்னு நீங்கள் இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு போட்டு நீங்கள் வச்சுட்டீங்கன்னாக்கா ஓகே மறக்காமலும் நீங்கள் இருப்பீங்க. ஸோ என்னென்ன காரியம் முக்கியமான காரியம், ஏதாவது பில்லு ஏதாச்சும் கட்டுறது, இது ஹாஸ்பிட்டல் ஏதாவது போகிறதா இருந்தாக்கா நீங்கள் இதில் வந்து நீங்கள் முக்கியமான ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். கல்யாணமோ இது இருந்தாலும் ஸோ வந்து நீங்கள் வந்து செஞ்சிட்டிங்கன்னா அதை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரி வீக் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டு டூ லிஸ்ட் பண்ணி வச்சுட்டிங்கனாக்கா நாங்கள் ஸ்கேடியூல் வந்து நீங்கள் போட்டது ஒரு மாதத்துக்குள்ள உள்ள ஸ்கேடியூலை நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். என்னென்ன காரியம் இந்த மாதத்துக்கு இது இருக்குன்னு சொல்லி நீங்கள் போட்டு வைக்கும்போது அதே சமயம் டைம் டேபிள் எந்த டைம்குள்ளே இந்த விஷயத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு வந்து ஒரு கால அட்டவணை நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் பிரசங்கி 3ஆவது அதிகாரம் வசனம் 11. Exodus chapter 3 verse 11. ஓகே, அப்படி நீங்கள் பார்க்கும்போது ஓகே நீங்கள் வந்து நேர்த்தியாக செய்திருக்கிறீர், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறேன், தேவனுடைய கிரியை மனுஷன் கண்டுபிடியான். ஸோ நம்ம ஆண்டவர் வந்து காரியங்களை வந்து நேர்த்தியாக கரெக்டாக வச்சிருக்காரு. ஓகே, உலகத்தை அவர் உள்ளத்தில் நம்ம உள்ளத்தில் வச்சிருக்கிறாரு. தேவனுடைய கிரிகைகள் ஆண்டவரோட வேலைகளை மனுஷன் இன்ன வரைக்கும் கண்டுபிடியான அந்த வார்த்தையை இந்த வசனத்தை நீங்கள் படிக்கும்போது அதை நீங்கள் பார்ப்பீங்க. அதை நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் எடுத்து எழுதியிருக்கிறேன். ஓகே, இப்போ நேர்த்தியாக ஆண்டவர் எப்படி செஞ்சிருக்காரு அப்படின்னு நான் பார்த்தாக்கா அவரோட ஒரு நாள் வந்து 1000 வருஷம் போல நம்ம சொல்கிறோம்ல, 1000 வருஷம் போல சொல்கிறோம்ல. ஸோ அந்த மாரி அவருக்கு வந்து நம்ம ஒரு நாள் வேலையை அவர் 1000 வருஷத்துக்கு முன்னே நமக்கு நேர்த்தியாக அதை செய்து விட்டுட்டாரு. ஓகேங்களா, இப்போ அடுத்தது நம்ம போவோம். ஓகே, எப்படி நீங்கள் தேவன், கடமை, ஓய்வு ஆகியவற்றை சமநிலைப்படுத்துவது. How do you balance God, responsibility and rest? ஓகே, இப்போ மத்திய 6ஆவது அதிகாரம் 33வது வசனத்தை நீங்கள் எடுத்து விட்டீங்கன்னா முதலாவது நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். எப்படின்னா நம்ம காலைல எந்திரிக்கிறது என்னன்னு நம்ம அறிந்து ஸோ முதல்ல நம்ம என்ன செய்யணும்னாக்கா ஆண்டோட ராஜ்யத்துலன்னா நம்ம ப்ரே பண்ணணும், வேத வாசிக்கணும். ஸோ நீங்கள் வந்து இன்னைக்கு நீங்கள் என்னென்ன காரியங்கள் செய்கிறீங்க சொல்லிட்டு அதுக்காக நீங்கள் ப்ரே பண்ணுங்க. ஆண்டவரே நான் மறக்கக்கூடாது, இந்த காரியங்களை பொறுப்பாக கரெக்டாக அந்த டைமுக்குள்ள நான் செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை வந்து ஆண்டவர்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து உங்கள் ஜெபங்களில் ஏறெடுக்கலாம். ஸோ ஓகே, இந்த விஷயம் வந்து காலையில் இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு மனுஷராக நமக்கு இருக்கணும். ஓகே, சிம்பிள் எக்ஸசைஸ் இருக்கணும். ஓகே, நமக்கு வந்து ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் இருக்கணும். ஓகே, ஒரு ரெஸ்ட் டைம் நமக்கு வந்து சொந்தம் இருக்கணும். ஸோ நீங்கள் ரெஸ்ட் டைம் எடுக்கும்போது நீங்கள் அமைதியாக இருக்கும்போது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸோ நீங்கள் அடுத்த காரியத்தை யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு ரெஸ்ட் டைம் தேவை. அதே சமயத்தில் ஃபேமிலி டைம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அவங்க கூட நீங்கள் சாப்பிட்றது, அவங்க கூட ஷேரிங் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பேலன்ஸாக வச்சுக்கலாம். ஆண்டவர் நம்மளோட ஓய்வு நேரம், அதே சமயத்தில் நம்மளோட குடும்பம். ஸோ
ஸோ இது வந்து சமநிலை. இது வந்து நம்ம வாழ்க்கை அன்றாட வாழ்க்கை எப்பொழுதுமே இருக்கணும். மூன்றாவது, ஓகே, உங்களுடைய நேர அட்டவணை என்னென்ன மாறும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்கெட்யூல் போட்டுட்டீங்கல்ல, ஸோ என்னென்ன செய்யணும் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாக்கா அப்போ எங்கே உங்கள் டைம் வந்து வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து என்ன காரியத்தை நீங்கள் மாற்றணும், எது முக்கியம், எதுக்கு முக்கியம் இல்லை, எதுக்கு நம்ம உங்கள் டைம் செலவு பண்ணுறோம், இதில் நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணி உங்களோட ஸ்கெடியூலை சரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம வந்து திருப்பி வசனத்துக்கு 2 பேதுரு 3வது அதிகாரம் வசனம் 8-15 நீண்ட வசனம்னால ஸோ நான் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 Peter chapter 3 verse 8-17. ஓகே, ஒரு நாள் ஆண்டவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல நான் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு நாள் வந்து மேஸ் கேம் யாருக்கு எத்தனை பேருக்கு தெரியும். இது வந்து நம்ம ஒரு வாழ்க்கை மாரி இந்த கதை. இந்த ஒரு கேம், இந்த கேம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இது சரியான வழியில் போகும்போது அந்த மனுஷன் வந்து கரெக்டாக இது கரெக்டான வழியில் போயிடுவோம். ஸோ நம்ம சரியான வழியில் போகும்போது சுற்றி 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 அது கரெக்டான அந்த கோல் அவங்க வந்து அச்சீவ் பண்ண முடியாது, அந்த இடத்த போய் நம்ம சேர முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி தான் அதனால் நம்ம முதலாவது தேவனோட ராஜ்யத்தை நம்ம செய்யும் போது ஆண்டவர் ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து நேர்த்தியாக வச்சுட்டாரு. ஆல்ரெடி வந்து அவர் நேர்த்தியாக வச்சுட்டாரு. ஸோ வந்து நம்ம எங்கே டைம் செலவு பண்ணுறோன்னு இருக்குது. இந்த கேமில் வந்து நம்ம பார்க்கும்போது கரெக்டான வேலை நீங்கள் நம்ம போகும்போது சீக்கிரமாக அந்த இலக்கை நம்ம அடைஞ்சிருவோம். சரிங்களா? ஸோ ஓகே, இந்த பேதுருவால நீங்கள் படிக்கும்போது ஓகே, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், நீடிய பொறுமையாக இருக்க தேவன் நமக்காக எல்லாம் மனம் திரும்பணும். அவரோட கோரிக்கை, அவரோட எண்ணமே வந்து நம்ம எல்லாரும் அவர் நீடிய பொறுமையாக இருக்கிறாருனாக்கா அதான் காரணம். நம்ம எல்லாருமே மனம் திரும்பணும். ஸோ பரிசுத்த நடிக்கையில் நடக்கணும், தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம அவரோட வருகைக்காக ஆவலோடு நம்ம வந்து காத்திருக்கணும். கரையற்றவர்களும் பிழையற்றவனுமா இருக்க வேண்டும். அக்கிரமக்காருடைய வஞ்சகத்தில் இழுப்புண்டு விழக்கூடாது. எப்பவுமே எச்சரிக்கையாய் அவருடைய அறிவிலே நம்ம வளர வேண்டும். இப்போ எந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் தெரிஞ்சு நம்மளுடைய டைமை வந்து கரெக்டாக நம்ம மேனேஜ் பண்ணணும். ஸோ இப்போ பார்க்க போனீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும் இது கடைசி காலமாக இருக்கிறதுனால நம்ம ஜெபத்தில் திருக்கணும். அதிகமாக ஒருவருக்கு நம்ம ஜெபிக்கணும், அன்பாக இருக்கணும். அதே சமயத்தில் எழுப்புதலுக்காக நம்ம ஜெபிக்கணும். அதே சமயத்தில் சுவிசேஷம் முக்கியமான நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஊழியம் வந்து ஒரு சுவிசேஷம். நம்ம வந்து தேவனோட சத்தியத்தை சொல்லுவது அதுதான் இப்போ இந்த காலத்தில். அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் டைம் டேபிளை சரியாக நீங்கள் போட்டு வச்சுக்கணும். ஓகே, கடைசியாக ஓகே, இந்த விஷயம், இந்த காரியத்துக்கு எனக்கு நேரம் இல்லை நீங்கள் சொல்லவே கூடாது. Don't say no time for these things. ஓகே, நம்ம அன்றாட பைபிள் வாசிக்கிறது, ப்ரே பண்ணுறது, எஃபர்மேஷன், மெடிடேஷன், ஸோ நீங்கள் தியானம் பண்ணுறது, உபவாசம் எடுக்கிறது. ஸோ இது வந்து எனக்கு டைம் இல்லை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சொல்லவே கூடாது. எக்ஸசைஸ் அண்ட் வந்து must talk to your own parents, call, spend time. ஓகே, உங்கள் சொந்த தாய் தகப்பன் திருமணமானவர்களாக இருந்தால் சரி, இல்லைன்னா உங்கள் பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக அவங்களுக்கு கால் பண்ணி ஒரு வாரத்தில் ஒரு 2-3 டைமாக ஒரு கால் பண்ணி எப்படிமா இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு அவங்க நலம் விசாரிக்கணும். இதுக்கு உங்களுக்கு டைம் இல்லைன்னு நீங்கள் சொல்லவே கூடாது. Family time with kids and husband. ஓகே, உங்களுக்கு குடும்ப நேரம் மிக முக்கியம். உங்கள் பிள்ளைகளோட உங்கள் கணவர் மனைவி நீங்கள் தனியாக வந்து உங்கள் டைம் வந்து அங்கே ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். அப்போட ஓய்வு நேரம், rest time of phones, TV, everything. ஓகே, உங்களுக்கு என்ன ஓகே ஓய்வு நேரங்கிறது சில பேர் வந்து ஓய்வு நேரத்தில் வந்து படம் பார்க்குறது, கேம் விளையாடுறது. ஸோ அந்த மாதிரி அது நம்ம வந்து மைண்ட் ரிலாக்ஸ் தான் அந்த ரெஸ்ட் டைம் நம்ம வந்து வீட்டில் இருக்கும்போது கொடுக்கணும். ஃபோன், டிவி அதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணும்போது அது சரியான ஒரு சமநிலைப்படுத்துறது. அந்த நேரம் நம்ம ஆண்டோட உறவாட போது ஆண்டு நம்மளோட பேசும்போது நம்ம ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். ஸோ அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம் வாழ்க்கைக்கு அப்படி இது நான் செஞ்சுருக்கேன். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ரெஸ்ட் டைம் இருக்கும்போது நான் எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு நார்மலாக ஒரு மெல்லிய ஒரு மியூசிக் போட்டு அதை வந்து அமைதியாக மைண்டை வச்சுட்டு நான் அதை கேட்கும்போது ஸோ நம்ம வந்து என்ன செய்யணும், அந்த அமைதி நம்ம சிந்தையும் நம்ம ஆத்மா அமைதிப்படுத்தும் போது தான் அடுத்த காரியங்களை நம்ம செய்யறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்தது
இதுக்கு எனக்கு நேரம் இல்லைன்னு நீங்க சொல்லணும். Say no time for these things. Don't waste your time. Who wastes your time? Unnecessary talk. ஸோ ஓகே, உங்கள் டைம் தேவையில்லாத காரியங்களுக்கு நீங்கள் வந்து செலவழிக்க கூடாது. ஸோ உங்களுக்கு தெரியும் என்னென்ன காரியம் நீங்கள் செலவழிக்கிறீங்கன்னு. ஸோ தேவையில்லாத வந்து சும்மாவே உட்காந்துட்டு பேசிக்கிட்டு அதுக்கெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு முக்கியமான காரியங்கள் இருக்கும்போது பேசலாம். ஃப்ரீயாக இருக்கும், அதிக நேரம் இருந்து நீங்கள் செய்யலாம். தேவையில்லை இதுக்கு வந்து நீங்கள் எப்பவுமே நோட் டைம் எனக்கு இந்த பேச எனக்கு வந்து டைம் இல்லை நீங்கள் சொல்லிடணும். ஓகேங்களா? ரெண்டாவது, Bad activity. Alcohol, smoke, bad friendship. Wastes money. ஸோ நல்ல நடக்கை இல்லாத நடக்கை இல்லாத காரியங்கள். ஸோ மதுபானம், ஓகே, ஸ்மோக் பண்ணுறது, ஸோ பேட் ஃப்ரெண்ட்ஷிப், கெட்ட நண்பர்கள். ஸோ இது வந்து இதனால உங்களுக்கு உங்களோட டைம் மட்டும் இல்லை, உங்களுக்கு காசும் நீங்கள் வீணாக்க நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள் எந்த காரியத்தை நீங்கள் சரிப்படுத்திக்கணுமா. கடைசியாக, Serial, movies, unnecessary things give negative thoughts. ஓகே, இந்த சீரியல், மூவி, ஓகே, தேவையில்லாத காரியங்கள், நெகட்டிவ்னால ஒரு கெட்ட எண்ணம் உங்களுக்கு சிந்தையில் உருவாகுது, எதிர்மறையான சிந்தைகள் வருது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த விஷயம் வந்து நல்லதுன்னு சொல்லலாம். ஓகே, அதை வந்து நீங்கள் எடுத்துக்க கூடாது. ஸோ இந்த மாரி காரியத்துக்கு எனக்கு டைம் இல்லை. ஸோ நம்ம ஃப்ரீ டைமில் இருக்கும்போது நம்ம மைண்ட் சரியாக எல்லாம் வச்சுக்கிட்ட போது இந்த திங்ஸ் வந்து நமக்கு வந்து நுழைய வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த மூவி இதெல்லாம் வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோடு நீங்கள் பாருங்கள். ஸோ இதுக்காகவே அந்த வேலையை விட்டுட்டு இந்த வேலையை செய்கிற மாதிரி வச்சுக்க கூடாது. ஓகே, இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபேமிலியோட பார்க்கலாம், தனியாக பார்க்கலாம். ஆனால் வந்து உங்களுக்கு வேலை இருக்குது, ஒரு வேலை இருக்குது, ஒரு பொறுப்பு இருக்குது, அதை விட்டுட்டு நீங்கள் வந்து பார்க்கக்கூடாது. ஓகே, தேங்க்யூ. ஓகே, தாய் பிள்ளை ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க. எப்படி உங்களுடைய நேரத்தை